யாரு அந்த ராஜா மேட்ல கேரி போடுது? ஏய் யார் பண்றா? நான் மேட்ல. யாரு எப்படி வந்தாரு? அட தாலி அத்த பையா. யார் தாலி அத்த பையா? அங்க சொன்னா. யாரு? அங்க சொன்னா. மடகரி. ஏய் கோய்கரி. சிக்காதே. யா. கூத்து வாயில பத்தினி. மா இந்த தலைச்சம்புள்ள முதல் கரு மாசமாக்குறவங்க யாரு இருந்தா ஏது வீட்டுக்கு போயிடுங்க. ஏண்டா நம்ம ஊருக்கு யாவல் விட்டுக்கிறாங்க. மாத்தி மாத்தி யாருன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு போற மாதிரி இருந்தா ஐயா முகத்துல முடிச்சுட்டு போங்க. ஐயா முகத்துல முடிச்சுட்டு போங்க. போகும்போது நல்ல மாதிரியா போவீங்க. வரும்போது வாரி அடிச்சுன்னு ஓடியாரு. இவன் கொக்கு ஓட்டுறவன் பார்த்துட்டு சோத்து வட்டி பேர சூத்துதான்.
பேசு. ஆனா கையை தூக்கி பேசாத. என்ன? உப்பு அடிக்குது. சரி சரி ஜாமத்திரி. பா சரி கம்னர்ப்பா வந்து ஒரு மாசம் நாள் இறங்கி வந்தா குஞ்ச கட்சி டேய். சொன்னாங்க அப்படி சொல்லு. சரி சரி ஜாமத்திரி. மச்சம் தானே நம்மள மாதிரி ஒரு மச்சம் தானே அவன் வவுத்துக்கு சோறு துண்டு வரணும் இல்லை பீ துண்டு வரணும் நான் சொல்றேன் அதை கேட்கறேன் அங்கக்காரா என்ன சொல்ற? அதான் பேசிக்கிறானுங்க அவனுங்க மாடகரே. எதை கேட்டா உலகத்து கேட்க எடுத்தலையா அதானே. பாரு ஜட்ஜா உட்குற அந்த பையன் ஏடா? ஏடா ஏய், இந்த மாதிரி வேலை பாரு என்ன கேட்கறான் பாரு அவன் என்னவா? என்ன கேட்கறான் பாரு ஏடா? ஏய் கிட்ட போல வச்சுவானுங்க மோசமான ஊர் இது என்கிட்டவா? சரிதா என்ன ஊரு வாடா அப்படி. ஹேய் 10 கரம் 20 கரம் 10 கிராம். பலே. ஜாமத்திரி. ராவணாகிய நான் பிறந்தேன். பலே. இரண்டாவது ஜாமத்திரி. கருத்த உருவம். பலே. கருத்த கண்கள். அடடே. கருத்த உருவத்தோடு என் தம்பி கும்பகர்ணன் பிறந்தான். வா உள்தோண்ட தெரியுதாப்பா மூன்றாவது ஜாமத்திரி. என் தம்பி எப்பேற்பட்டவன்? எப்பேற்பட்டவன்? ஈரல் பிறந்தான். அடடே. நான்காவது ஜாமத்திரி. சொல்லி செல்வி எனக்கு அழகான ஒரு தந்தை பிறந்தான். ஒரே அவன் தந்தை. பெயர் சொற்பலகை. சோப்பரங்கள் சொற்பலகையை கைப்பற்றி பலே. நால்வரு நான்கு வேதங்களை கொண்டு அடடே. சிறந்தோம். இந்த தென்றலையை சீரு சிறப்போடு ஆண்டு வருகிறோம். ஆமாங்க. ஒரு சபையிலிருக்கிறோம். 1008 சிலைகளை வைத்து பலே. இருவரை வழிபட்டு வருகிறோம். ஆமாங்க. எங்களுக்கு நிகர் யாராக இருக்கிறார்களா? யாருமே கிடையாது நிகர் யாரே? அப்பா, நீயே பேசுறப்பா நீயே பேசுறப்பா மேட்ரு பண்றப்பா பேசுறப்பா பைத்தியார் ஏய், யாரை பார்த்து போயிட்டு இருக்க? அங்க கேட்டுக்கிறேன்டா பேசாடா பாரு பேசி பாரு 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 பேசி பாரு. விளக்கமா சொல்லு. அப்பா, ஊர் சோத திட்டமா துண்ண மாட்டேங்கடா பாருங்க மாத்திரம் துண்டா கால மாத்திரம் பேசுறான் வேலையா போடுறா. அலையில சோத்த மாட்டேன் அப்படின்னா? 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 அப்படின்னா தெரியாதா தெரியாதே. தெரியாதா ஆஹா. கத்தரை நீ பாடு கத்தரை வாங்காது அடியாரியா சோத்திரம் ஆண்டவரே ராத்தனா. ராத்தனா. அடியாரியா என்ன சரி. சலாம் அலைக்கும் அப்படின்னா? வணக்கம் அம்மா தாலி அறக்கும் அம்மா, தாலி அறக்கும் தாலி என்றால் என்ன? கழுத்திலே கட்டுவது யார் கழுத்துல? அம்மா கழுத்துல யார் அம்மா கழுத்துல கட்டுவா? அப்ப உங்க அம்மா கட்டுற மூக்க நாங்க வர கட்டி மாடலே. இறங்கி வந்து சோப்பில் ராஜ் அப்படியே போறதுக்கா? அப்படியே நீ வேணாம் 8 வயது அவருக்கு ஆச்சு ஆச்சு குஞ்சு வச்சுக்கிறானா எங்கடா வாய் சொல்லுங்க உங்களுக்கு? ஏய், 30 தேவர்கள். அலே. 40 ரிஷிகள். அலே. இன்னாரே, அலே. இன்னாரே. ஏய். அலே. அலே. ஏய். ஏய், ஏன் சிம்மாசனத்துக்கு கீழே இருக்க 9 படிகள்? ஆமாங்க. அந்த நவகிரகங்களை நான் படிகளால் அமைத்து, ஆமா. அமைத்து, நவகிரகங்களை 7 காலங்கள் சிம்மாசனத்தில் அமர்த்தி, அவர் இருக்க, ஏய். இந்த ராவணனை வெல்லவோ கொல்லவோ, இது யாரால முடியாது ஏய், ஐயா இப்போ நேரத்திலே திக்விஜய புறப்பட்டு, ஆமா. அப்புறம் திக்விஜய புறப்பட்டு, ஏய். நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது, என் கண்ணுக்கு தென்பட்டது அழகாவரி கோட்டை. அழகாபுரி கோட்டை அழகாவரி கோட்டை சென்று பார்த்தேன். ஆமா. அங்கே யார் இருந்தது? யாரு? குபேரன் இருந்தான். குபேரன். அவன் நிறுத்தின விசித்திரமான ஒரு வாகனத்தை கண்டேன். அடே என்ன வாகனம் என்ன தெரியுமா? வாகனம் நீட்டா விழுந்திருந்து செல்லக்கூடிய புஷ்பக விமானம். அதோட நினைத்தால் நினைத்திருந்து செல்லக்கூடிய புஷ்பக விமானத்தை கண்டேன். ஆமாங்க. போய் கேட்டேன். ஏ. கொடுக்க மறுத்தான். அடடே. இவருக்கு சமர் உண்டது. ஏ. சமர் முடிந்த பிறகுதான் தெரிந்தது, அவன் என் தாயாதி என்னுடைய பூஜாரி என்று. அடியா பங்காளி ஆகையால் ஏ. மனமகிழ்ந்து அந்த புஷ்பக விமானத்தை எனக்கே கொடுத்து விட்டான். அலே
அதான் அந்த புத்தக வேணும். போயிட்டமா கோயில வச்சு பாடுபட்டு கிடக்கு மண்ணை எடுத்து கோடையில நீ பேசு மெண்டலு அழகாக இருக்கிறார். முன்னாடி சாமி காமி அமைதிடுறேன். கம்முன்னு இருக்கும் இல்லைன்னா கல்யாணத்தை மண்ணில் அடிச்சுட்டு போயிடுவோம். என்னை போன்ற கற்பு கரிசியாக தென்னிலங்கையை அழியக்கிழமை என்று சாபத்தை கொடுத்தார். அவள் கொடுத்த சாபம் பலிக்கவா போகிறது? நம்ம எவ்வளவு கப்பலாக ரோஜா செல்வராணி முன்னாடி முன்னாடி சரி 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 இப்போ